வெல்கம் டு நெல்லை ஜெயா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பாஸ்தா எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒரு ஒயிட் சாஸ் மேக் பண்ணி அப்புறம் பாஸ்தா ஆட் பண்ணி பண்ண போகிறோம். ஸ்பைசி டொமேட்டோ கார்லிக் அந்த மாதிரி ஆட் பண்ணியும் பண்ணலாம். இது ஒயிட் சாஸ் மேக் பண்ணி நான் இன்றைக்கி பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியானது, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள்: நான் பாஸ்தா வந்து ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். பாஸ்தா, பட்டர், கார்லிக், மைதா, சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரிகானோ, பார்ஸ்லி, கார்ன், உப்பு, பால். இதான் இவ்வளோ தேவையான பொருட்கள். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். நான் வந்து 200 கிராம் பாஸ்தா எடுத்து நல்லா தண்ணி நல்லா 1 லிட்டர் தண்ணி ஊற்றி அது நல்லா கொதித்த பிறகு அதில் 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் ஆயில் போட்டு இந்த கவரில் வந்து அது எத்தனை மினிட்ஸில் குக் ஆகும்னு எழுதியிருக்காங்க, பின்னால் எழுதியிருப்பாங்க. அந்த பாஸ்தாவுடைய கவரில் நிறைய வெரைட்டி இருக்குது. ஷேப்பு, இந்த ஷேப் இருக்குது, சங்கு ஷேப்பில் இருக்குது, குழல் மாதிரி ஷேப், நிறைய ஷேப் இருக்குது. எல்லாத்துலேயும் பின்னால் அதில் நோட் எழுதியிருக்காங்க 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க. எனக்கு வந்து இதில் 11 மினிட்ஸ்னு எழுதியிருந்தது. 11 மினிட்ஸ் அதை நல்லா குக் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி அப்புறம் திருப்பி குளிர்ந்த தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம். இப்போ வந்து இது கடாய் சூடாகிடுச்சு. நம்ம வந்து ஒரு 50 கிராம் பட்டர் எடுத்துப்போம். அமுல் பட்டர், ஹோம்மேட் பட்டர்னால் கூட ஓகே தான். நான் ஒரு 50 கிராம் எடுத்து போட்டுக்கிறேன். நம்ம வந்து ஒயிட் சாஸ் மேக் பண்ணணும் ஃபஸ்ட்டில். பட்டர் கொஞ்சம் உருகின பிறகு இதில் வந்து ஒரு முழு கார்லிக், மீடியம் சைஸ் கார்லிக் எடுத்து உரித்து ஸ்மால் பீசஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது உருகினவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணிக்கிடுவோம். கார்லிக் அந்த பட்டரில் சேர்ந்த ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல ஒரு ஸ்மெல்லும் இருக்கும். இது நல்லா ஃப்ரை ஆகணும் அந்த கார்லிக்கு. இப்போ பார்க்கலாம், நல்லா அது ஃப்ரை ஆகிருக்கு அந்த கார்லிக்கு. இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு உடனே இந்த கட்டிலாம் இல்லாமல் நம்ம கொஞ்சம் கிளறிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹீட்டானால் அது ரொம்ப கட்டி ஆயிரும், கரிஞ்சு போயிடும், அப்போனா டேஸ்ட் இருக்காது. ஸோ ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு நல்லா கட்டிலாம் இல்லாமல் அப்படியே கை விடாமல் கிளறிண்டே இருங்க. இந்த மாதிரி தட்டையாக ஒரு இதை வச்சு அப்படியே நம்ம அழுத்தி விட்டுட்டு கிளறினா அந்த லம்ப்லாம் நல்லா கரைஞ்சிரும். கட்டிலாம் இல்லாமல் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் ஒரு 1/2 லிட்டர் பால் காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன். சூடான பால் ஊற்ற வேண்டாம், வச்சுருக்கேன். அதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்பவும் கிளறிண்டே இருங்க. ஃப்ளேம் வேணால் கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம். திக்காக ஒரு க்ரீமி மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வரும். அப்போ வந்து நம்ம வந்து பாஸ்தா ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா அப்படி க்ரீமியாக வந்துட்டு, இங்கே பாருங்கள் கொஞ்சம் அப்படி க்ரீமியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த ஃப்ளேமை குறைச்சி வச்சிருச்சு. நான் ஒரிகானோ வச்சுருக்கேன். ஒரிகானோ வந்து எல்லா கடையிலையும் இப்போ கிடைக்குது, ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணால் கிடைக்குது. அதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இது வந்து ஒரு ஹெர்பு தான். இது வந்து நம்ம கொத்தமல்லி இலை ஒரு வகை. இதை வந்து நாங்கள் இட்டாலியில் வந்து அந்த மாதிரி பாஸ்தா எல்லாத்துக்கும் அதை ஆட் பண்ணுறாங்க. பார்ஸ்லி, இதை அந்த இலையை நல்லா ட்ரை பண்ணி இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருக்காங்க. இது என் தோட்டத்துலேயும் இருக்குது. அதே மாதிரி நான் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இது அதில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் அதில் 1 ஸ்பூன் வச்சுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நம்மளே மேக் பண்ணிக்கலாம்.
அந்த ட்ரை சில்லி அந்த காஞ்ச மிளகாவை நல்ல வெயில் இருக்கும்போது அதை காய வச்சுட்டு அதுக்கு நம்ம மிக்சியில் வச்சு அப்படி லைட்டாக அப்படி ஒரு சுற்றி விட்டால் அது இந்த மாதிரி ஃப்ளேக்ஸ் மாதிரி வந்துடுது. நம்ம இந்த மாதிரி பாஸ்தா இந்த மாதிரி நூடுல்ஸ் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்மளே மேக் பண்ணி வச்சுக்கலாம் அந்த ஃப்ளேக்ஸு. இது வந்து நான் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஸ்வீட் கார்ன் எடுத்து லைட்டாக பாயில் பண்ணி வச்சுருக்கேன். மைக்ரோவேவ் அவனில் ஒரு 3 மினிட்ஸ் வச்சு நான் அதை வச்சுருக்கேன். இது ஆட் பண்ணாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு இது இல்லைன்னா மஷ்ரூம் இருந்தால் அதை ஆட் பண்ணலாம், இல்லாட்டி கேப்சிகம் ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக கட் பண்ணி பசங்க வெஜிடபிள் சாப்பிடாதல, அப்போ இதில் கொஞ்சம் ஆட் பண்ணால் கொஞ்சம் சாப்பிட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணலாம். நான் அன்றைக்கி கார்ன் மட்டும் எடுத்து ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா க்ரீமியாக வந்துருச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி பாஸ்தாவில் கொஞ்சம் உப்பு போட்டு தான் அதை பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி க்ரீமியாக வந்தவரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்தா அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் 200 கிராம் பாஸ்தா எடுத்திருக்கேன். ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் கிளறி விடுங்க. எல்லாத்தையும் கீழே உள்ளது அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க. ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். பாருங்கள், இவ்வளோ நேரத்தில் பண்ணி முடிச்சிடலாம். இது கொஞ்சம் லாஸ்ட்டில் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்பொழுது சுவையான ஒயிட் சாஸ் பாஸ்தா தயார். இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை அடுத்த ஒரு வீடியோட உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ஜெயா ஜஸ்டின்.